வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து தேய்மானம் எப்படின்னா, நம்ம இப்போ மூட்டுக்கு நடுவில் இருக்கிறது கார்ட்லேஜ். அந்த கார்ட்லேஜ் மூலியமாக தான் நம்ம நடக்கிறது, நார்மலாக வாக்கிங் போகிறது எல்லாமே நம்ம அந்த கார்ட்லேஜ் மூலியமாக தான் நம்ம ஈஸியாக போயிட்டுருக்கோம். இப்போ நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்ட்லேஜ்ன்றது வந்துட்டு கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும், அந்த எலும்பும் உரசும்போது தேய்மானம் ஆரம்பிக்கும். இந்த தேய்மானம் ஆக ஒரு சைடு உரச அந்த தேய்மானம் அதிகரிக்க நம்மளுக்கு பெயினும் வரும். ஸோ இது நம்ம எதில் ரொம்ப மோஸ்ட் காமனாக பார்க்குறோம் அப்படின்னா, மூட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம பார்க்குறோம். அதுவும் எல்டர்லி ஏஜ் அபவ் 45, 50 ஏஜ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துடுது. எதனாலலாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்ம வெயிட் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான வெயிட் இருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த தேய்மானம் வந்துட்டு ஒரு சைடு கால்லேருந்து உள் சைடில் உள்ளது மீடியல் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ மீடியல் சைடில் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக தேய்மானம் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னாலே இந்த கால் கொஞ்சம் வளைவாகவே இருந்திருக்கும் வயசாக ஆக. ஸோ இது வந்து ஒரு ஏஜ் ஒபிசிட்டினால் வர்றது. இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வருஷங்களே நம்ம ஏதாச்சும் அடிபட்டிருக்கும், நீல ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்திருக்கும், லிகமெண்ட் இன்ஜுரிஸ் இருந்திருக்கும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுருப்போம். அதுக்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்போம். அதனால் நம்ம சீக்கிரமாக அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்குண்டான காரணமாகவும் இருக்குது. இன்னொன்று நம்ம ஹெரிடிட்ரி, நம்மளோட அப்பா அம்மா அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு உண்டான ரீசனாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒன்று ஹெல்த்தி டயட் அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ரெண்டுமே நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்துருச்சு, ஆனால் நம்ம அதை ஃபர்தராக நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 45 இயர்ஸ்லேயே வந்துட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிருச்சு, பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இன்னும் நம்ம மோசமாகாமல் தான் பார்த்துக்க முடியும். அப்படின்றப்போ நம்ம மாடிப்படி ஏறுதல், ரொம்ப ஸ்டேர்ஸ் மேலே மாடி ஏறி இறங்குறது, கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றது, தரையில் உட்கார்றது, இதெல்லாமே நம்ம எவ்வளோக்கு தவிர்த்துக்க முடியுமோ தவிர்த்துக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம், வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெயின் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாக்கிங் போய்க்கிறோம். நம்ம சடனாக ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்போ தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அது வேண்டாம், தவிர்த்துக்கலாம். இது போக நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில். நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீல வந்து 4 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏர்லி ஸ்டேஜ் 1 ஆர்த்ரைட்டிஸ், ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாமே நம்ம வந்து நார்மலான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹெல்த்தி டயட்டு இதுலேயே நம்ம அதே மாதிரி இப்போது கொலாஜன் டைப்ஸ்லாம் வந்துருச்சு, டைப் 2 கொலாஜன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து இருக்கிற தேய்மானத்தை அரெஸ்ட் பண்ணி அப்படியே நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டேஜ் 3 வந்துருச்சு தேய்மானம் அப்படின்றப்போ வந்து இப்போ வந்து நியூவராக வந்து இன்ஜெக்ஷன்ஸில் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ், ஹைலரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபர்தராக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இது மூலியமாகவும் நம்ம வந்து அது வந்து ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். அந்த ஜெல்லை வந்து நம்ம மூட்டுக்குள்ளே செலுத்தும் போது அதுவுமே வந்து அந்த கார்ட்லேஜ் பண்ணுற வேலைகள், அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி உண்டான வேலைகளை அந்த ஜெல்லுமே நம்மளுக்கு பயன்படும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஸ்டேஜ் 4ன்றது வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு ஒரு தேய்மானம், ரொம்ப அதிகமான தேய்மானம், நல்லா வளையிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே ஆப்வியஸாக தெரியும். அவங்களுக்கு தூங்கும்போதே வந்து அந்த பெயினால் அவங்களால தூங்க முடியாது, நீ பெயின்னாலே அவங்களுக்கு தூங்க முடியாது. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு கடைசி ஆப்ஷனாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இதெல்லாமே தான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயுமே ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நிறைய புதிய நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையாவே நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அப்படின்றது நம்மளுக்கு இதில் கிடையாது. நம்ம எவ்வளோ ஏர்லியாக நம்ம பார்க்குறோமோ, எவ்வளோ ஏர்லியாக நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நம்ம கேரி ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.